முதல் முறையா வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்தது வந்து பார்க்க முடிஞ்சது இந்த சீசன்ல. ஸோ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்தது அப்படின்னு தான் சொல்லணும். குக் வித் கோமாளி சீசன் 7ஓட 30வது எபிசோடு இன்னைக்கு சண்டே எபிசோடு வந்து வெளியாயிடுச்சு. அதில என்ன நடந்தது அப்படிங்கிறத குயிக்கா ஒரு ரிவ்யூ பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நேத்து வந்து சீனியர்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்கல்ல. ஷபானா, ரம்யா பாண்டியன், பாபா பாஸ்கர், உமையர். ஸோ இப்போ அவங்களுக்கும் இப்போ ஜூனியர்ஸ்க்கும் வந்து ஒரு போட்டி, கிராமத்து விருந்து. ஸோ அதில வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமா வந்து கருணக்கிழங்கு ஃபிஷ் ஒரு காம்பினேஷன், அதுக்கப்புறம் வாத்து பொட்டேட்டோ ஒரு காம்பினேஷன், நாட்டுக்கோழி, அதுக்கப்புறம் கீரை ஒரு காம்பினேஷன், அதுக்கப்புறம் மட்டன் அப்புறம் கீரை ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வச்சுருக்காங்க. 4 டிஷ் வச்சுருக்காங்க. அதில் வந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும். அட்வான்டேஜ் வின் பண்ணதுனால சீனியர்ஸ்க்கு வந்து அந்த ஒரு ப்ரையாரிட்டி போகுது. அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க எது வேணும் அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஜூனியர்ஸும் வந்து எடுத்துக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து அந்த ஃபிஷ்ஷையும் கருணக்கிழங்கையும் வச்சு சம்யுக்தா அண்ட் ஷபானா வந்து பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே ஒரு நல்ல கமெண்ட்ஸாக வந்தது. பட் வின்னராக வந்து பார்த்திங்கன்னா சம்யுக்தா வந்து வின் பண்ணியிருந்தாங்க ஜூனியர் சைட்லேருந்து. நெக்ஸ்ட் வந்து டக் பொட்டேட்டோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டிராவிட் அண்ட் பாபா பாஸ்கர் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாபா பாஸ்கர் வந்து சூப்பராக பண்ணி சீனியர் சைடில் வந்து அவர் வந்து வின் பண்ணியிருந்தார். நெக்ஸ்ட் வந்து நாட்டுக்கோழியில் வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் விசஸ் ரம்யா பாண்டியன். ஸோ நாட்டுக்கோழி ப்ளஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரம்யா பாண்டியன் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க சீனியர் சைடில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைடர் மாதிரி வந்து இதுலேயும் சீனியர் வந்துட்டாங்க அப்படின்னா சீனியர் தான் வின் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா மட்டனை வச்சு பண்ணதில் வந்து உமையர் சித்துவில் வந்து பார்த்திங்கன்னா சித்துக்கு வந்து சூப்பரான ஒரு கமெண்ட்ஸ் வந்து சித்து ஸ்ரேயா தான் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஓவராலாக வந்து ஜூனியர்ஸ் விசஸ் சீனியர்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா டை ஆகிடுச்சு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீக்ஸ்லேயும் வந்து இவங்க கண்டினியூவாக வந்து வரப்போகிறாங்க போல். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து செஃப் ஆஃப் த வீக் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. கடந்த 4 வாரத்தில் 3வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா செஃப் ஆஃப் த வீக் வந்து வாங்குறாங்க. சித்து ஸ்ரேயா தான் வந்து பார்த்திங்கன்னா செஃப் ஆஃப் த வீக் வந்து வாங்குறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரே சந்தோஷம். இதில் வந்து முதல் முறையாக ஒரு விஷயம் இந்த சீசனில் வந்து நடக்குது. என்ன அப்படின்னா 30 எபிசோட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வரையுமே வந்து ஒரு செஃப் ஆஃப் த வீக் கூட வந்து வாங்காமல் இருந்த கோமாளி தான் வந்து நம்ம புகழ். ஸோ புகழ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வராது அப்படிங்கிற மாதிரி ஓரமாக உட்காந்துட்டு இருந்தார். பார்த்தா இன்றைக்கி வந்து வந்துருச்சு. உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அவர் தூக்கி வச்சு கொண்டாடுறதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி குக் வித் கோமாளியில் வந்து நடந்தது. ஸோ இதே மாதிரி எல்லா குக் வித் கோமாளி அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.